இன்றைய தியானம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். மல்கியா 4:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்துக்கு பயந்தோ, பெற்றோருக்கு பயந்தோ, கணவருக்கு, மனைவிக்கு, உடன்பிறப்புகளுக்கு அல்லது நம்முடைய எஜமாட்டிகளாய் இருக்கிறவர்களுக்கு பயந்து வாழ்கிறதை பார்க்கிலும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால், அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மேல், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் மேல், உங்கள் மேல், நம் எல்லார் மேலும் உதிப்பார். அவருடைய நாமத்துக்கு பயந்திராதிருக்கிறவர்களுடைய நிலைமையை குறித்து நாம் பேச போகிறதில்ல. அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் மாத்திரமே நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் மல்கியா 3:16 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வசனத்தை நான் வேர்ட் பை வேர்டு நான் வாசிக்கலை. நீங்கள் மல்கியா 3:16 சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று சொன்னால் நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று மல்கியா 4:2 வாசித்தோம். மல்கியா 3:16 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பாராம். நீங்களும் நானும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறதை அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும், நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஒருத்தரோடு ஒருத்தர் நம்ம பேசிக்கொள்கிறத யார் கவனித்து கேட்கிறார்? கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நம்ம யாரும் பார்க்கலன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பேசுகிறத யாரும் கவனிக்கலன்னு நினைக்கக்கூடாது. 24 hours நம்ம பேசுகிறத ஒருத்தர் கவனித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் அவர் கவனித்து கேட்பார். பிரியமானவர்களே, கவனித்து கேட்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதில் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். நீங்களும் நானும் 24 மணி நேரமும் என்ன பேசுகிறோம் அதை கவனித்து கேட்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம் அதை எழுதி வைக்கிறாரு. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது அல்லவா? கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு பயந்துருக்கணும்ப்பா, உங்களுக்கு மட்டும் பயந்துருந்தா போதும். நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீங்க. ஞானம் தருவீங்க, புத்தி தருவீங்க, அறிவு தருவீங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருவீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருவீங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 50:10 பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் தாசனின் சொல்லை கேட்டு. தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்க பிரியமானவர்களே. அதில் ஏசாயா மூலமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். வெளிச்சம் இல்லாமல் இருள இருக்கிறாயா சகோதரா, சகோதரி? நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி உன் தேவனை நீ சார்ந்து கொள். கர்த்தருக்கு பயப்படு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொல்ல கேளு. ஒருவேளை இருளில் இருந்தால் இன்னைக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துரு. கர்த்தருடைய நாமத்தை மட்டும் நம்பு.
அவரை சார்ந்து கொள். இந்த வார்த்தை தான் எனக்கு உங்களுக்கு சொல்ல சொன்னார். அவர் நாமத்துக்கு பயந்து இருக்க சொல். நீங்களும் நானும் யாருக்கு பயந்துருக்கிறோம்? நம்மை உண்டாக்கினவருக்கு பயந்துருக்கிறோமா? நம்ம பேசுகிறத அவர் கவனித்து கேட்குறார். தவறுதலா, குறையா, யாரையாவது குறித்து புரணி பேசி கொண்டிருக்கிறோமா? நம்ம பேசுகிறத கர்த்தர் கவனித்து கேட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்ருக்கிறார். அந்த புஸ்தகம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு பயந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்டு இருளில் இருக்கிறேன்னு சொல்கிற உங்களில் யாராயிருந்தாலும், நம்மில் யாராயிருந்தாலும் இருளை விட்டு வெளியே வருவோம், வெளிச்சத்துக்கிட்ட வந்துடுவோம், கர்த்தருடைய நாமத்தை நம்புவோம், தேவனை சார்ந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மல்கியா 4:2. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஆனால் இன்னைக்கு மீண்டுமாக அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பா, நாங்கள் உங்கள் நாமத்துக்கு பயந்துருக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் நாமத்துக்கு பயந்து வாழ எனக்கும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, மகன், மகள் எல்லாருக்கும் நீர் கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. நீதியின் சூரியனாக இயேசுவே ஒவ்வொருவர் மேலும் உதித்தருளும், குடும்பத்தின் மேல் உதித்தருளும், பிள்ளைகள் மேல் உதித்தருளும், பெரியோர், சிறியோர், வாலிபர், திருமணமானவர்கள், வயதானவர்கள், ஊழியர்கள் எல்லார் மேலும் உதித்தருளும். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பயந்தவர்களுடைய வார்த்தையாய் புறப்படட்டும். உம்முடைய சொல்லை கேட்கட்டும், இருளில் இருந்து வெளியே வரட்டும். உங்கள் நாமத்தை நம்பி உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.